எப்படா ஏப்ரல் 10ஆம் தேதி வரும்னு குட் பேட் அக்லி ரிலீஸுக்காக அஜித் ரசிகர்கள் வெயிட்டிங். குட் பேட் அக்லில என்னென்ன ஸ்பெஷல்னு இப்ப பார்க்கலாம். அட்டகாசமாக அசத்தலான கெட்டப்பில் அஜித், மார்க் ஆண்டனியை சூப்பர் ஹிட்டாக கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன், 5வது முறையா அஜித்துடன் ஜோடி சேர்ந்துள்ள த்ரிஷா, ஜிவியின் துள்ளல் இசைன்னு செம்ம எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு குட் பேட் அக்லி. அது என்ன குட் பேட் அக்லி? நம்ம எல்லாருக்குள்ளுமே குட் பேட் அக்லின்னு 3 குணங்கள் இருக்கும். அது எந்த நேரம் எப்படி வெளிவரும் என்பதுதான் முக்கியம். அதுதான் அஜித்தோட கேரக்டர். தீனா படத்துல அஜித் பயன்படுத்தின நக்கல் டஸ்டர்ங்கிற ஆயுதத்தை தான் இந்த படத்திலும் அஜித் பயன்படுத்துற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காரு டைரக்டர் ஆதிக். கிரீடம் படத்திற்கு பிறகு அஜித் ஜிவி பிரகாஷ் இணைந்துள்ள படம் இது. முதல் சிங்கிளாக வெளியான ஓஜி சம்பவம் அஜித்தின் ஃபேவரட். பாடலும் நடனமும் நன்றாக அமைந்ததில் அஜித் ரொம்பவே ஹாப்பி. படத்தோட கதையை ஆதிக் சொன்ன அடுத்த நொடியே அஜித் சொன்ன டைட்டில் தான் குட் பேட் அக்லி. பில்லா, தீனா படத்தின் கெட்டப்புகளிலும் அஜித் வர சீன்ஸை ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அஜித் கேரக்டர் எந்த அளவுக்கு மாசா இருக்கோ அதே அளவுக்கு இமோஷனல் மிக்ஸ் ஆயும் இருக்குமாம். அந்த இமோஷனல் பாயிண்ட் தான் மொத்த கதைக்கான மூலமே. குறிப்பா அப்பா அஜித்தும் மகன் அஜித்தும் சந்திக்கும் இடத்தில் ஏகேவின் அலப்பறை தெரிக்க விடுமாம். நிஜ வாழ்க்கையில் பேச்சை குறைத்து மிஸ்டர் கூலாகிவிட்ட அஜித் குட் பேட் அக்லியில் அனல் பறக்க பறக்க வசனம் பேசியுள்ளாராம். சோ ஏப்ரல் 10ஆம் தேதி ஏகே ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் காத்திருக்கு.